ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நார்த் ஃபேஸிங்கில் பெஸ்ட்டு பிளான் குழிக்கணக்கு, அதுக்கப்புறம் ஜாதகத்திற்குண்டான எந்த ராசிக்கு பொருந்தும், எந்த கோவிலுக்கு போகணும், இப்போ வரைபடத்தை பார்ப்போம். வடக்க பார்த்த ஒரு பிளாட், அதாவது நார்த் ஃபேஸிங், இது ரோடு. ஸோ இதில் ஈசான மூலையும் வாயு மூலையும் முன்புறத்திலும், கன்னி மூலை அக்னி மூலை பின்புறத்தில், நார்த் ஈஸ்ட் அண்டு நார்த் வெஸ்ட் இன் ஃப்ரண்ட்டு, சவுத் வெஸ்ட் அண்டு சவுத் ஈஸ்ட் இஸ் பேக் சைட். ஸோ நவ் நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்ப். நார்த் வெஸ்ட் கார்னர் ஒரு உருண்டை இருக்கா, அது சேஃப்டி டேப். கன்னி மூலையில் ஒரு கட்டம் இருக்கா, ஏன்னா ரவுண்டாக போடுவாங்க, அது தப்பு. டேப்பராக போடுவாங்க மொட்டை மாடியில், அப்படியே முக்கோணமாக இருக்கும், பயங்கரமான தப்பு. கட்டமாக வைங்க. கன்னி மூலையில் இப்படி சின்டெக்ஸ் டேங்கை கூட தூக்கி வைங்க, ஆனால் முக்கோணமாக கட்டாதீங்க. முக்கோணம் கன்னி மூலைக்கு உண்டான ராகு கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு தவறு ஏற்படுத்தும். இப்போ வீட்டுக்குள்ளே போகணும். 5G பார்த்துட்டோம். 4Cங்கிறது என்ன அப்படின்னாக்கா 4 மூலைகளை பற்றி பார்ப்பது. ஸோ என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம், கிரில் டோர், கிரில் கேட், வெராண்டா 10க்கு 6, அப்புறம் பெரிய ஹாலு 17 அடிக்கு 16 அடி, மெயின் டோர். 2 பக்கமுமே ஜன்னல் இருந்தாக்கா 2 கண்கள் மாதிரி. நிறைய ஜன்னல் இருந்தால் கண்நோய் வராது. ஒருத்தவர் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சயின்ஸ் அப்படின்னார். அடியன் பேசுகின்றதும் சயின்ஸ் தான். என்கிட்ட வாஸ்து சம்மந்தப்பட்டதற்கு அனைத்திற்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. அடியன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர். இந்த குழிக்கணக்குக்கு உண்டான ப்ரூஃப் இருக்குது. எல்லாத்துக்குமே நான் அடியன் புஸ்தக வாயிலாக பிரதான நூல்கள் வச்சுருக்கிறேன். அதன்படி தான் செயல்படுறேன். நேற்று படிச்சுட்டு இன்றைக்கி பேசுகிறது கிடையாது. ஸோ அதனால் 1990லேருந்து 2022 32 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஃபீல்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிழைகள் அனைத்தையும் கண்டுபிடிச்சி இது இப்படி இருந்தால் தான் தவறு ஏற்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கு. ஈசான மூலையில் பூஜை அறை வைக்கக்கூடாதுன்னு ஒரு மகான்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கன்னி மூலையிலையும் விளக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு தவறு தெரியுமா? படித்தவங்களே இப்படி பேசலாமா? சேனல்லையே சொல்கிறாங்க. ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். ஜாதகத்தில் லக்னத்தில் குருங்கிறவர் தேவகுரு. ஈசானத்தில் தான் பூஜை இருக்க வேண்டும். கேட்டாக்கா அதில் விளக்கு ஏற்றுறீங்களே. இது அக்பர் பீர்பல் கதைன்னு நீங்கள் போட்டு பாருங்கள். மேலே ஒரு பல்ப் எரியும், அதில் நீங்கள் குளிர் காயிறீங்க, அதனால் உங்களுக்கு கீழே இருக்கிற குளிர் தெரியலைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்குது. தீப ஒளி, தீபாவளி அன்னைக்கு இங்கே விளக்கு ஏற்றுங்க சாமி. இந்த இடத்துல தான் நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணணும். தீபாவளி அன்று காலையில் நீங்கள் விளக்கு ஏற்றுறது 5:30 to 6. தீப ஒளி, பட்டாசு வைக்கிறதுக்கு பேர் தீபாவளி இல்லை, தீப ஒளி. அரக்கனெல்லாம் வதம் செஞ்சதெல்லாம் ஒரு கதை. தீப ஒளியில் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க. குடிசை வீட்டாக இருந்தாலும் சரி, கோபுர வீடாக இருந்தாலும் சரி. சாஸ்திரம் இருக்கிற வீட்டில் தங்கிடுவான், சாஸ்திரம் இல்லாத வீட்டுக்கு பார்த்துட்டு போவான். அதனால சாஸ்திரப்படி வீடு இது இருக்குது, அதன்படி செயல்படுவோம். அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது. பெண்கள் ஆரோக்கியம் மிகுதியாக இருக்கும். 60 வயசு ஆனாக்கா 50 வயசு 45 வயசு மாதிரி இருப்பாங்க. இந்த சீரியல்களில் வர்றாங்களா அவங்க மாதிரி இருப்பீங்க நீங்கள். கன்னி மூலையில் பெட்ரூம், பீரோ இங்கே வைங்க. உங்கள் வீட்டுக்காரர் கத்தையாக பணத்தை இந்த வழியாக கொண்டு அப்படியே இங்கே சேர்த்துருவார். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ணுங்கள். கட்டில் இங்கே அமைங்க, ஆரோக்கியமாக இருப்பார். மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல இப்படி கட்டில் அமைங்க. காலையில் எழும்போது பிரிஸ்காக இருவார். வாயு மூலையில் ஒரு பெட்ரூம். உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. அவன் வெளிநாடு போகணும் அப்படின்னா மீனராசியா இல்லை ராகு திசை நடக்குதா, உடனே வெளிநாடு பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட். இதுதாங்க வரைபடம். 133 குழிக்கு வடக்கு பார்த்த வீடு. குழின்னா என்ன சார்? எதுவுமே சொல்லலை. பசுமனை. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 2 ஆண் குழந்தை பிறக்கும். முன்னையும் அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னமா 2 ஆண் குழந்தை பிறந்துருச்சு. அப்புறம் சாமியுமே கும்பிட்டு கந்த சஷ்டி தீபாவளிக்கு விரதம் இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு முன்னையும் கன்சீவ் ஆயிடுச்சு, 2 பெண் குழந்தை. மாமனார் மாமியார் அங்கிட்ட இருக்கிற அப்பா அம்மா எல்லாரும் ஒவ்வொரு குழந்தைய தூக்கிக்கிட்டு சுற்ற வேண்டியதான். ஏன்னாக்கா கன்னி மூலை சுத்தமாக இருந்து இந்த மாதிரி வாஸ்துபடி கட்டிட்டா 4 குழந்தைகள் இருக்கும். 30 வயசு பெண்ணுக்கு 4 பிள்ளைங்க இருப்பாங்க. அருமையாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. மழலை செல்வம், குழந்தை செல்வம் எவ்வளோ வீட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு சந்தோஷம் நிரம்பி இருக்கும். வடக்க பார்த்த வீட்டுக்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்க. 133 குழி, 11 பொருத்தத்தில் 6 பொருத்தம் உள்ளது. வயது பொருத்தம் 91. திருவாக்கரை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வாங்க. அங்கே
வக்கரகாளி அம்மன் இருக்குது, வழிபாடு செய்யுங்க. திருவனந்தபுரத்தில் தான் சொர்க்க வாசல் எப்போவுமே எந்நாளும் திறந்துருக்கும். உள்ளே போயிட்டு வந்தோம்னா சொர்க்கத்துக்கு தான் நீங்கள் போயிட்டு வரீங்க, காசை அள்ளிட்டு வந்துடலாம். அன்பர்களே, வடக்க பார்த்த அருமையான வரைபடத்தை பார்த்துட்டோம். கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிங்க, அருமையாக நலமாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ மருமகளுக்கோ வேண்டியிருக்குனாக்கா அதன்படி நீங்கள் செயல்படலாம். கந்த சஷ்டி 6 நாள் விரதம் இருங்க. அடுத்து முக்கியமான வாஸ்து திருநாள்ன்றது வெள்ளிக்கிழமை வருதுங்க. ஐப்பசி 11ஆம் தேதி முகூர்த்த நாள், அருமையான நாள். வீடே கட்ட முடிய மாட்டேங்குது அப்படின்னாக்கா ஒரு இடம் இருக்குன்னா அங்கே போய் வாஸ்து செய்யுங்க. காலையில் 7:45 to 8:15 கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்பி ஜாதகத்தையும் அனுப்பணும். கணவன் மனைவி ஜாதகத்தை அனுப்பி வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பிளானை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம், அதன்படி செயல்படுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.